அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்டேட் வந்து திடீர்னு டேட்டும் அறிவிச்சிருக்காங்க, அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்காமல் இருக்குது. அது என்ன காரணத்தால் நடக்காமல் இருக்குது, அதை பற்றின அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இது வரைக்கும் ரேஷன் நேர்காணல் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ யாருக்கெல்லாம் நேர்காணல் நடந்து முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் வந்து எப்போ வெளியாக போகுது, எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ என்ன டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் என்ன, ஓகேங்களா? இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூக்கு இதோட கட் ஆஃப் மார்க் என்ன, ஸோ இதை கொண்டு எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம், நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி, கால் பண்ணியும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜில் போட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேனா, ஸோ இந்த வேலையை இப்போ வந்து நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, இது உண்மையாக பொய்யா, ஸோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்கள், நான் அடுத்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரை பண்ணலான் இருக்கேன், ஸோ நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி நம்ம வந்து தெளிவாக முக்கியமாக வந்து தெளிவான துல்லியமான அப்டேட் அவங்க கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்றதை தெரியும். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக ரிசல்ட் என்ன டேட்டில் வரப்போகுது, இது வரைக்கும் நேர்காணல் நடந்து முடிஞ்சதுனால ஸோ யாருக்கெல்லாம் எப்போ வரப்போகுது அதுக்கான அப்டேட்டு, அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இதோட கட் ஆஃப் மார்க் என்ன, இது ரிசல்ட் வந்த உடனே எல்லாருக்குமே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு எஸ்எம்எஸில் வருமா, மெயிலில் வருமா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலியமாகவே வருமா, ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் கடை இன்டர்வியூவில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டில் செலக்ட் பண்ணுறதில் வந்து முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க, ஸோ யாரெல்லாம் நிறைய பேர் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, நான் எந்த கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணலை, ஸோ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் அஃபிஷியலாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட வேண்டியதான், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு ரிசல்ட் ஏன் எப்போ வெளியாக போகுது, இன்னமும் ஃபஸ்ட் நம்ம அதை சொல்லிடுவோம். இந்த ரேஷன் கடை இன்டர்வியூ வந்து நிறைய பேருக்கு வந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு வந்து மழை காரணமாக நின்று இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அது என்ன காரணத்தால் நின்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மழை எச்சரிக்கை காரணமாக தான் நிறைய பேருக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக் பண்ணிகிட்டே இருங்க, டெய்லி 1 ஹவருக்கு ஒரு டைம் செக் பண்ணிகிட்டே கூட இருங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. டிஆர்பி இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் நான் வீடியோக்களை கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு 38 மாவட்டத்துக்கும் இந்த டிஆர்பி வெப்சைட் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ டேட் வந்து மாற்றிருப்பாங்க, அந்த மாதத்தான இன்டர்வியூ ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி வந்து இன்டர்வியூக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இன்டர்வியூ போகாதவங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளியராக பண்ணிக்கோங்க. கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? அடுத்தது இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து நாங்கள் நேர்காணல் இன்டர்வியூ முடிச்சிட்டோம், எங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ரிசல்ட்டுக்கான அப்டேட் ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து இந்த ஜனவரி அப்படின்னா பிப்ரவரி, ஓகேங்களா, கண்டிப்பாக வெளியாகலான்னு சொல்லியிருக்காங்க. முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்தில் கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரை இந்த மாவட்டங்கள் தான் நாங்கள் வெளியிடுவோம், இந்த மாவட்டங்கள் தான் முதல்ல வெளியிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்கல. அவங்க தரப்புலேருந்து என்ன தெரிவிச்சுக்காங்க அப்படின்னா, எந்த மாவட்டங்கள் ரிசல்ட்டுக்கு ரெடியாக இருக்குதோ அந்தந்த மாவட்டங்கள் இது வரைக்கும் அப்பப்போ ரேஷன் கடை வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து வெளியிட்டுட்டே வருவோம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் எல்லா ரிசல்ட்டையும் வெளியிட மாட்டோம், ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு தகவல் இதுதான். ஸோ மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து தொடர்ந்து கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிசல்ட்டுக்கான அப்டேட், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன், ஓகேங்களா, நம்ம எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும்
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டோட்டலாக வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு வந்து 100 மார்க் வச்சு தான் இதை வந்து எடுக்கிறாங்க. 100 மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கும், நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு 50 மார்க்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எப்படி நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க், இன்டர்வியூக்கு 50 மார்க் எடுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு அசாத்தியமாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டோம்னா, அதில் அவங்க என்னென்ன மாதிரியான கொஷின்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் கிராஸ் கொஷின் கேட்பாங்க, ஸோ என்ன டைப்பில் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 150 200 கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து பிடிஎஃபாகவே நம்ம வந்து அனுப்பியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அனுப்புனது ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான். ஸோ யாருக்குமே நம்ம வந்து காசு வாங்கி நம்ம பிடிஎஃப் கொடுக்கல. ஸோ எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் வாங்கி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 100 200 ஃபீஸ் வாங்கிட்டு பிடிஎஃப் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், சாரியும் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னால் அனுப்பவும் முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிடிஎஃப்பும் கேட்டிருந்தீங்க, என்னால் அனுப்ப முடியல அவ்வளோ. ஏன்னா வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ ரிசல்ட் நமக்கு. ஸோ அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எல்லாருக்குமே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். இனி வரும் ஜாப்ஸ், அரசு வேலைகளுக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ தான் ஒரு அனுபவம், அடுத்தது நம்ம வந்து போக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ், மார்க்கு டோட்டலாக அதை பேச விட்டு நம்ம எங்கேயே போயிட்டோம். இப்போது இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 மார்க் இன்டர்வியூ என்னென்ன கொஷின்லாம் நம்ம வந்து கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு, அனுப்பியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்டு 2 கொஷின் ஆன்சர் பண்ணவங்களுக்கு எப்படி மார்க் போட்டிருக்கிறாங்க. 10 கொஷின் கேட்டு அதில் 10க்குமே ஆன்சர் பண்ணவங்களுக்கு எப்படி மார்க் போட்டிருக்காங்க. 5 கொஷின் கேட்டு 5ல் எப்படி 5க்கும் ஆன்சர் பண்ணவங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்க. அதில் 2 கொஷின் ஆன்சர் பண்ணவங்க எப்படி போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் 20 25 கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணவங்களை பொறுத்து அது மாறுபடும். ஓகேங்களா? ஒரு சில பேர் 5 கொஷின் கேட்டால் அதில் 3 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 30 35 40 மார்க் வரைக்கும் போட்டுருவாங்க. ஒரு சில பேர் 10 கொஷின் கேட்டால் அதில் 20 மார்க்கே போடுறது பெரிய விஷயம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களை இன்டர்வியூ பண்ணவங்க அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து இந்த மார்க் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு இருந்தாங்கன்னா வந்து 3 கொஷின் ஆன்சர் பண்ணிங்கன்னா 50 போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால் நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 50 மார்க் டாக்குமெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டாக வந்து நம்மக்கிட்ட ஜாதி சான்றிதழ். ஓகேங்களா? அடுத்தது வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழி சான்றிதழ். ஓகேங்களா? இதெல்லாம் முன்னுரிமைக்கான சான்றிதழ். தமிழ் வழி சான்றிதழ், முதல் கிராஜுவேட் சான்றிதழ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க, ஹேண்டிகேப்ஸ்லாம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண்ணும் அதில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இடஒதுக்கீடும் இருக்கும் இதில். ஓகேங்களா? அதுமாரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இடஒதுக்கீடு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இதெல்லாமே போடுவாங்க. ஓகேங்களா? முன்னுரிமைன்றது. ஸோ இது எல்லாமே போட்டு முடிச்சு, இதெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் இது எல்லாமே கரெக்டாக ஜெராக்ஸ்லாம் 2 3 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போயிருந்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50 மார்க் 40 மார்க் 45 மார்க் வந்து போட்டுருவாங்க. இதில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 90. ஓகேங்களா? இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை. 70 75 80 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 85 90 95 இந்த மாதிரி கட் ஆஃபில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைன்றது உறுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்தது கட் ஆஃப் மார்க்கு சொல்லியாச்சு. அடுத்தது ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரிசல்ட் வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸும் வரும், மெயிலும் வரும். அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமாவே வரும். அப்படி இல்லைனா இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் கிராஜுவேட். ஓகேங்களா? முதல் பட்டதாரிங்களுக்கு அதோட சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கும் சரி, தமிழ் வழி சான்றிதழ் வச்சுருந்தாலும் சரி அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைமிங்கில் வராதவங்களுக்கு, அதாவது அன்றைக்கி இன்டர்வியூ காலையில் இன்டர்வியூக்கு மதியம் வந்தவங்களும் இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணலை, அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்லாம் நிறைய இல்லாதவங்களுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க.
நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்டேட் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியில் கண்டிப்பாக முதல் வாரம் அப்படி இல்லைனா 2ஆம் வாரத்தில் வரும். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்மளுடைய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா மீண்டும் நான் வந்து திரும்ப அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஏதாவது முக்கியமான அப்டேட் மீண்டும் கிடைச்சதுன்னா அடுத்து ஒரு முக்கியமான வேலை சந்திப்போம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்டில் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.